எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப ரொம்ப நல்லாருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னோட பேர் வாசுகி. நான் இங்க ஸ்காட்லாண்ட்ல இருக்கேன். கிளாஸ்கோ சிட்டில. எங்களோட ஊரு சென்னை. சென்னை மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்ல எங்களோட லைஃப் ஸ்டைல், என்னோட 2 குழந்தைங்கள வச்சுட்டு நான் இங்க எப்படி சர்வைவ் பண்ணிட்டுருக்கேன். டெய்லி லைஃப் ப்ளஸ் ஷாப்பிங், ட்ராவல் அப்படின்னு நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு இதில வரும். கண்டிப்பா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு மினி ஷாப்பிங் விளாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். கிராசரி ஷாப்பிங், வீக்லி கிராசரின்னு கூட இத சொல்லலாம். ஏன்னா, இங்க மோஸ்ட்லி நான் வீக்லி ஷாப்பிங் தான் வச்சுப்பேன். பிகாஸ் நெறைய வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மந்த்லி ஸ்டாக் பண்ண மாட்டேன். வீக்லி ஷாப்பிங் தான் மோஸ்ட்லி நானு பண்ணிடுவேன். நீங்க கிளாஸ்கோக்கு இப்ப தான் புதுசா வரப்போறீங்க, இல்ல இப்ப தான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த நான் குடுக்க போற டிப்ஸ் நெறையவே யூஸ் ஆகும். இந்த இடத்தோட பேரு பார்ட்டிக். என்னோட வீட்லருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பே இந்த ஸ்டேஷன் வந்துரும். இங்க தான் எங்களுக்கு மோரிசன் பக்கத்துல இருக்க ஒரு லொக்கேஷன். ஸோ, இங்க தான் மோஸ்ட்லி மோரிசன்ல தான் நான் வெஜிடபிள் ஷாப்பிங் எல்லாமே பண்ணுவேன். மத்த ஷாப்ஸ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மோரிசன்ல வெஜிடபிள்ஸ் ரொம்பவே சீப்பா இருக்கும். ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ரொம்பவே சீப்பா இருக்கும். ஸோ, இந்த மாதிரி ஒரு ஒரு அ ஐட்டம் நம்ம வாங்குறதுக்கும் ஒரு ஒரு ஷாப் உங்களுக்கு வந்து சீப்பா இருக்கும். வழக்கம் போல காயின் மறந்தாச்சு. இந்த ட்ராலியில நம்ம 1 பவுண்டு போட்டா தான், அந்த ட்ராலி வந்து ரிலீஸ் ஆயி ஓப்பன் ஆயி வரும். நான் மறந்துட்டேன். லக்கீலி எனக்கு ஒரு ட்ராலி அங்க ஃப்ரீயாவே இருந்தது. ஸோ ஓகே அத எடுத்தாச்சு. இங்க மொரிசன்ல பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்குன்னு தனியா ஒரு குட்டி ட்ராலி வச்சிருக்காங்க. குழந்தைங்களும் அவங்களையும் வந்து என்கேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இத கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே கியூட்டா இருந்தது. அததான் பாப்பா வச்சு விளையாடிட்டு இருந்தா. நம்ம குழந்தைங்களலாம் வச்சுட்டு ஷாப்பிங் பண்றது சாதாரண விஷயமே இல்லங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க இருக்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஊர் ரேட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்றேன். மோரிசன்ல உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்பவே சீப்பா இருக்கும். பெஸ்ட் பிளேஸ் டூ பை வெஜிடபிள்ஸ்னா மோரிசன் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே இங்க அஃபோர்டபுளா இருக்கும் வாங்குறதுக்கு. நான் எடுத்திருக்க ஸ்ட்ராபெர்ரி 2 பவுண்ட்ஸ். 2 பவுண்ட்ஸ்னா நம்ம ஊரோட காசுக்கு 200 ரூப்பீஸ் வரும். தேங்காய் பார்த்தீங்கன்னா, 1 பவுண்ட் வரும். ஆனா, தேங்காய் மோஸ்ட்லி வந்து இங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் வரது கிடையாது. அதில ஒரு ஸ்மெல் வரும். அது மேபி ப்ரிசர்வேஷனுக்காக ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படின்றது தெரியல. அ தேங்காய் வந்து 1 பவுண்ட் ரூ. 100 வருது. நம்ம ஊர் ரூப்பீஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தக்காளி. தக்காளியெல்லாம் இங்க ரொம்பவே சீப்பா இருக்கும். ஏன்னா, இவங்க வந்து சாலட்ஸ்க்கு மோஸ்ட்லி ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் யூஸ் பண்றதுனால, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு ரொம்பவே சீப்பா கிடைக்கும். இதில பார்த்தீங்கன்னா, நான் சாலட் டொமேட்டோ தான் எடுக்கிறேன். 6 பீஸ் இருக்கும். 95 பென்ஸ். நம்ம ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா, ரூ. 95 வரும். அவகேடோ ஆஃபர் இருந்தது. 2 எடுத்தோம்னா 3 பவுண்டு. 1 எடுத்தா 1 பவுண்ட் 69 பென்ஸ் அப்படின்றது. ஸோ, நான் 2 எடுத்துட்டேன். இதில ஸ்மூத்தீஸ் அந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களுக்கு பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். குக்கும்பர் பார்த்தீங்கன்னா, 60 பென்ஸ் இருந்தது. 60 பென்ஸ்னா நம்ம ஒரு காசுக்கு ரூ. 60 வரும். இதுதான் பேபி ஸ்பினாச் நான் எப்பவுமே எடுத்துருவேன். இந்த பாலக்கீரைய நம்ம முருங்கைக்கீரை ஸ்டைல்ல பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நான் யூசுவலா அந்த மாதிரி தான் பண்ணி குடுத்துருவேன். இங்க இருக்க மக்கள் நெறைய சாலட் சாப்பிடுறதுனால, அவங்களுக்கு ரெடிமேடாவே எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி பாக்ஸஸ்ல போட்டு வச்சுரு அந்த மாதிரி எல்லாமே இங்க இருக்கும். டைரக்ட்டா எடுத்து அவங்க ஒரு சாலட் ஒண்ணு பண்ணி ஈஸியா சாப்பிட்டுடலாம். கட் பண்றது எதுவுமே வேண்டாம். இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்பவே சீப்பா இருக்கும். பிலோ 1 பவுண்ட் தான் இருக்கும். 95 பென்ஸ், 60 பென்ஸ். அந்த லெட்யூஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து ரொம்பவே சீப்பா இருக்கும் இவங்களுக்காக. மஷ்ரூம்ல இங்க நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். எனக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்த புதுசுல எந்த மஷ்ரூம் எடுக்கணும் என்னன்றது எதுவுமே எனக்கு தெரியாது. போவேன் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்து குக் பண்ணிடுவேன். 95 பென்ஸ் வருது உங்களுக்கு 250 கிராம் மஷ்ரூம்ஸ் 95 பென்ஸ் வருது. இது எல்லாமே அவங்களோட சாலட் செக்ஷன் தான். கீரை வெரைட்டிலேருந்து எல்லாமே அங்க கிடைக்கும். இஞ்சி பாருங்க மக்களே என்ன விலை விக்குதுன்னு. 1 கிலோ ரூ. 550 550 பவுண்ட்ஸ். இதில வந்து காரமும் இருக்காது நம்ம ஊர் இஞ்சி மாதிரி. அதனால மோஸ்ட்லி இங்க நான் எடுக்க மாட்டேன். இந்தியன் கிராசரிஸ் வாங்கும்போது அங்க போய் நான் எடுத்துருவேன். பூண்டும் அதே மாதிரி தான். பயங்கர எக்ஸ்பென்சிவ். 3 இல்ல 4 பூண்டு தான் இருக்கும். அதுவும் ரொம்ப சின்ன பல் பூண்டு தான் இங்க கிடைக்கும். இஞ்சி, பூண்டு எல்லாமே இந்தியன் கிராசரிஸ்ல எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, இங்க ரொம்ப அதிகமா இருக்கும் இஞ்சி, பூண்டு எல்லாமே. முக்கியமான விஷயம்,
நம்மளோட கருவேப்பிலை இங்கே கிடைக்கவே கிடைக்காது. எந்த இங்கிலீஷ் ஷாப்லேயும். இந்தியன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். கொரியாண்டர் பாருங்கள், கொத்தமல்லி பாருங்கள், நம்மலாம் சும்மா வாங்கிட்டு வருவோம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுங்கன்னு. அது ரூ. 130 ரூ. 140 ஒரு பஞ்ச். நான் வந்து கொஞ்ச நாள்லேயே கொத்தமல்லி மட்டும் விதை போட்டு வச்சுட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. அதனால மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிவிடுவேன். இங்கே மோஸ்ட்லி நம்மளோட இந்தியன் வெஜிடபிள்ஸ் அப்படின்றது வந்து ரெகுலராக கிடைக்கிறது. வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் கிடைக்கும். தேங்காய் கூட இருக்கும். உருளைக்கிழங்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஷாப்ஸில் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். நம்மளோட கண்ட்ரி வெஜிடபிள் நாட்டு காய்கள் சொல்லுவோம் இல்லையா? அது வந்து கண்டிப்பாக இந்தியன் கிராசரி இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக போய் வாங்க முடியும். இந்த கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இது எல்லாமே நம்மளோட இந்தியன் ஷாப்ஸில் மட்டும்தான் போய் வாங்க முடியும். அதுவும் இங்கே கிளாஸ்கோவை ஐ மீன் இங்கிலாண்டை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்காட்லாண்டில் இந்தியன் ஸ்டோர்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நான் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்தப்போ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்தியன் கிராசரின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சப்வேல தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு 3 ஷாப்ஸ் இப்போ வரைக்கும் நாங்க தேடி வச்சிருக்கிறது ஒரு 3 ஷாப்ஸ் தான் தெரியும் இந்தியன் கிராசரிஸ் வாங்குறதுக்கு. அதுலேயும் நியர்பை இருக்க ஷாப்ஸ்லேயும் மோஸ்ட்லி போய் முடிச்சுருவோம். நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்குறதே இல்லை. எப்போவாவது முருங்கைக்காய் கிடைக்கும், முருங்கைக்கீரை, கத்திரிக்காய் மோஸ்ட்லி போனால் எடுத்துருவேன். வெண்டைக்காய்லாம் ரொம்பவே ஹெவியாக இருக்குங்க ரேட்டு. 1 கிலோ 6 பவுண்டுலாம் இருக்கும் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா. அதுவும் வந்து முத்தின வெண்டைக்காய் தான் நிறையவே வரும். இங்கே ஸ்டாக்ஸ் வரது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியன் கிராசரிஸ் இங்கே வந்து கிடைக்கிறது ரொம்ப கம்மி. ஆனா இங்கிலாண்டில் நான் இருந்திருக்கேன். 2 மந்த்ஸ் இங்கிலாண்டில் இருந்தோம். இங்கே ஷிஃப்ட் ஆகறதுக்கு முன்னாடி. அங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்தது இந்தியன் ஷாப்ஸ். இந்தியன்ஸ் அங்கே நிறைய இருந்ததுனால நிறைய ஷாப்ஸ் அங்கே இருந்தது. நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிட்டு இருந்தது. ரொம்ப கம்மியான ரேட்லேயே வாங்க முடிஞ்சுது. இங்கே அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அடாப்ட் ஆகவே முடியல எங்களால். இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் டூ கிளியர்னு 2, 3 பாக்ஸஸ் வச்சுருப்பாங்க. அது என்னென்னா ஸ்பாயில் ஆகிற வெஜிடபிள்ஸ் ஒரு 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை இமீடியட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு ஆஃபரில் உங்களுக்கு வைப்பாங்க. இங்கே ஒரு காய் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அதுலேயே நிறைய வெரைட்டி வச்சுருப்பானுங்க. நமக்கு ஒன்றுமே புரியாது. வெங்காயத்துலேயே ஒரு 2 வெரைட்டி இருக்கும். ரெட் ஆனியன், ஒயிட் ஆனியன், 3 வெரைட்டி இருக்கும். ரெட் ஆனியன், ஒயிட் ஆனியன், அப்புறம் ஒரு பேல் கலரில் ஒன்று இருக்கும். பொட்டேட்டோலாம் பேக்காக வச்சுருப்பாங்க. அது என்னென்ன வெஜிடபிள் என்னென்ன பொட்டேட்டோன்றதே நமக்கு வந்து தெரியாது. பீட்ரூட்டும் இங்கே ஈஸியாக கிடைக்கும். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 195 பவுண்ட்ஸு, ரூ. 190 நம்ம ஒரு ரூபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா. இங்கே கிடைக்கிறதுலையே சீப்பான வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா கேரட் தான். 60 பென்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு பஞ்ச் 60 பென்ஸு. ஆனியன்ஸ் இங்கே சில டைம் வந்து பேக் போட்டு வச்சுருவாங்க. 4 கேஜி, 5 கேஜி அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது 4 கேஜி, 3 பவுண்ட் 49 பென்ஸ், ₹350 நம்மளோட. இங்கே மோரிசன்லேயே சீ ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபிஷ்ஷு, கிராப் எல்லாமே வந்து ஃப்ரோசனில் இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி இங்கே மோரிசனில் வாங்க மாட்டோம். ஃபிஷ் வாங்குறதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் ஒன்று பார்த்து வச்சுருக்கோம். அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு கிடைக்கும். சீப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி மோரிசனில் நான் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். வேறு எதுவுமே வாங்க மாட்டேன். இங்கே நம்ம கொஞ்சமாவது அஃபோர்டபுளான ப்ரைஸஸ்க்கு வாங்கணும் அப்படின்னா நிறையவே அலைய வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ் எங்ககிட்ட கார் இல்லாதனால சப்வே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 வீக்குக்கே ஒரு 4, 5 ஷாப்பிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஃபேமிலியாக இங்கே கார் இல்லாமல் சர்வைவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மில்க் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ் ரா மில்க்காகவே தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே பேஸ்ட்ரேட்டட் மில்க், செமி ஸ்கிம்டு, ஹோல் மில்க்னு நிறைய வெரைட்டி இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கற்றுக்கிறதுக்கே ஒரு 6 மாதம் போயிடுச்சு. நான் பால் மட்டும் எப்போவுமே ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா நான் ஒரு காஃபி அடிக்ட். அதனால் வீட்டில் எப்போவுமே ஒரு 2 லிட்டர் பால் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கன்ஃபார்மாக. ஸோ எடுத்தாச்சு. நான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மில்க்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுப்பேன். சோயா மில்க், கவ் மில்க் அந்த மாதிரி மாற்றி கொடுப்பேன். சரி அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஃப்ளேவர் எடுக்கலாம் அப்படின்னு. சோயா மில்க்கும் இங்கே நிறைய இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னோடய பையன் வந்து இந்த அத்லெட்டிக்ஸ், ஃபுட்பால்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜிக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சோயா மில்க் தான் எடுத்துகிட்ருக்கேன்.
நம்மளோட கிராசரி ஷாப்பிங்ஸை விட குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் ஷாப்பிங் தான் இங்கே ரொம்பவே ஹெவியாக பட்ஜெட்டு போயிடும். அதுவும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் இந்த மாதிரி கெல்லாக்ஸ் இல்லை கார்ன்ஃப்ளெக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். இது ஏதோ ஒரு எமர்ஜென்சி கேசஸில் நம்மளால் குக் பண்ண முடியல, மார்னிங்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த செக்ஷன் எல்லாமே டெய்ரி ப்ராடக்ட்ஸு, பட்டர், கர்ட், யோகட் அந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்கே வந்து மோஸ்ட்லி கர்டுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. யோகட், பிளைன் யோகட், ஃப்ளேவர்ட் யோகட் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் மோஸ்ட்லி க்ரீக் யோகட் தான் எடுப்பேன். அதுதான் க்ரீமியாக நல்லாயிருக்கும். இங்கே ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட ஹெர்ப்ஸ், ஸ்பைசஸ் எல்லாமே கிடைக்கும். இண்டியன்ஸ், சைனீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே இருக்குது இங்கே. நான் வீடியோ ஷூட் பண்ணுற அவசரத்தில் சர்க்கரையை மறந்துட்டேன். ஒயிட் சுகர் இது. கிரேட்டட் கோகோனட் இது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ், புட்டு அந்த மாதிரிலாம் செய்யும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்க மக்கள் பேக்கிங் நிறையவே பண்ணுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பேக்கிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேக்கிங்னே ஒரு இவ்வளோ பெரிய செக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் வேர்ல்ட் ஃபுட். இங்கே டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட அந்த சாஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம இந்தியன் ஃபுட்டோட கெச்சப்ஸ், ரெட் சில்லி சாஸ் இது மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். நூடுல்ஸ், சைனீஸ் நூடுல்ஸ்னு எல்லாமே இங்கே கிடைக்கும். க்ரீன் சில்லி சாஸ், அரிசி கூட இங்கே இருக்கும். அரிசி நான் இங்கே வாங்க மாட்டேன். இங்கே வாங்குற அரிசி எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அதனால இங்கே மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். பாசுமதி வேணால் எடுப்பேன். மற்றபடி நாங்கள் இந்தியன் கிராசரிஸ் போடுற இடத்துல அரிசி வந்து பல்காக எடுத்துருவேன். கோதுமை மாவுலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும் நமக்கு. நான் கண்டிப்பாக ஒரு நாள் இந்தியன் கிராசரி ஷாப் போகும்போது நான் ஷூட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
கண்டிப்பா பாருங்க. இங்கேயே கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நெறைய வச்சுருக்காங்க. கரண்டிலேருந்து எல்லாமே. ஆனா இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்த மாதிரி இருந்தது. வெஜிடபிள்ஸ் ரொம்பவே சீப்பா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்டால உங்களுக்கு கிச்சன் யுடென்சில்ஸ் எல்லாமே சீப்பா இருக்கும். குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்லி என்கிட்ட இருக்க ப்ராடக்ட் எல்லாமே நான் ஆஸ்டால தான் வாங்கியிருப்பேன். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஸ்டாவை விட இது கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். நான் ஒரு மிக்ஸிங் ஜார் எடுத்திருந்தேன். அத நான் ஆஸ்டால வந்து 2 பவுண்டுக்கு வாங்கியிருந்தேன். ஆனா அதே மெஷர்மென்ட் சைஸ் ஜார் இங்க 3 பவுண்ட் இருந்தது. முக்கியமான விஷயங்க, யூகேல சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுனால கண்டிப்பா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மறந்துறாதீங்க. உங்க குழந்தைங்களுக்கும் சன்ஸ்க்ரீன் குடுங்க. ஏன்னா நான் வந்து சன்ஸ்க்ரீன்லாம் எதுக்கு அவ்வளோ ஒண்ணும் இங்க வந்து வெயில்லாம் இல்ல அப்படின்னு நெனச்சு தான் விட்டுட்டேன். பட் என்னோட பொண்ணு பயங்கரமா டேன் ஆயிட்டா. மோஸ்ட்லி இப்போ பிரைமரியில வந்துட்டு உங்களுக்கு நெறைய விளையாட விடுவாங்க கிரவுண்ட்ல. ஸோ அவ ரொம்பவே டேன் ஆயிட்டா நான் யூஸ் பண்ணாதனால. ஃபைனலி இங்கே க்ராசரி ஷாப்பிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பில்லிங் செக்ஷன் போயிடலாம். நாங்கள் செல்ஃப் செக் தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே நம்மளே பில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேனர் மிஷினில் ஒரு ஐட்டமாக எடுத்து ஸ்கேன் பண்ணி நம்மளே அதை வந்து பேக் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாமே மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இங்கே பில்லிங் கவுண்டர்ஸும் நிறைய இருக்கும். நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் மோஸ்ட்லி எப்போ போனாலும் செல்ஃப் செக் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே வந்துட்டோம். செல்ஃப் செக்கே பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக எடுத்து ஸ்கேன் பண்ணி நம்ம பேக் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஹெல்ப்னாலும் பக்கத்துலேயே அசிஸ்டிங்லாம் நமக்கு இருப்பாங்க ஸ்டாஃப்ஸ். ஸோ நம்ம பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. நான் பண்ணியிருக்க ஷாப்பிங் என்னோடய பட்ஜெட் என்னவாக இருக்கும்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நான் இருக்க ஸ்காட்லாண்டில் எனி டைம் மழை இருந்துக்கிட்டே இருக்கும், விண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது வந்த புதுசில். இப்போ தான் சன்லைட்டெல்லாம் பார்க்கும்போது அப்பாடா அப்படின்னு இருக்குது. என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்கள். இதுதான் எங்களோட வீக்லி ஷாப்பிங் ரொட்டீன். இந்த மாதிரி தான் ட்ராலி ஒன்று தூக்கிட்டு கிளம்பிடுவோம் வீக்லி ஷாப்பிங்க்கு. நம்ம தமிழ் மக்கள் யாராவது கிளாஸ்கோவில் இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். எனக்கு இங்கே கொஞ்சம் ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்க தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எங்கே க்ராசரிஸ் வாங்கணும், எங்கே என்ன கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இனிஷியல் ஸ்டேஜஸில். இங்கே மொரிசன்லேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு ஸ்டாப் தான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.